சாலையில் வழிவிட போலீசார் அறிவுறுத்திய போது அதனை ஏற்க மறுத்து தாவைக்கவினர் காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை நங்கநல்லூரில் தாவைக்கா நிர்வாகிகள் மற்றும் காவல்துறையினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. தாவைக்கா மாவட்ட அலுவலகம் திறப்பின் போது இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். சாந்தகுமார், மாவட்ட அலுவலகம் திறப்பு விழாவில் பொதுச் செயலாளர் ஆனந்தை வரவேற்க ஏராளமான தாவேக உறுப்பினர்கள் குழுமியிருந்தார்கள். அதனால் ஏதேனும் பொதுமக்களுக்கு இடையூறோ போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டதா? ஏன் காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே இப்ப வாக்குவாதம்? திலகவதி, சென்னை ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட நங்கநல்லூர் தில்லை கங்கா நகர் 4வது பிரதான சாலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சென்னை புறநகர் மாவட்ட இளைஞர் அணி அலுவலகம் திறப்பு விழா இன்று நடைபெற இருந்தது. இந்த நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வருகை புரிந்து இந்த அலுவலகத்தை திறந்து வைக்க இருந்தார். இந்த சூழ்நிலையில் அவர்களது கட்சியை சார்ந்த ஏராளமான தொண்டர்கள், நிர்வாகிகள் இந்த நங்கநல்லூர் பகுதியில் குவிந்து நின்றனர். இதனால் அங்க சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டதாக கூறி ஆதம்பாக்கம் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் பலவேசம் அவர்களை ஒதுங்கி நிற்குமாறு அறிவுறுத்தினார். அப்பொழுது அவரது கை அவர்கள் மீது பட்டதாக இரு தரப்பினருக்கும், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் காவல்துறைக்கும் சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்துமாறு அறிவுறுத்தினர். தொடர்ந்து இந்த வாக்குவாதம் நீடித்த நிலையில் ஒரு 5 நிமிடங்களுக்கு பிறகாக சாலையின் இரு வருகிலும் அவர்கள் விலகி நின்று போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. இந்த சூழலால் சிறிது நேரம் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் அந்த நிகழ்வுக்கு அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு அங்கிருந்து அடுத்த கட்டமாக தண்ணீர் பந்தல் நிகழ்வுக்கு திறந்து வைப்பதற்காக அங்கு சென்று விட்டார். விவரங்களுக்கு நன்றி சாந்தகுமார்.